அந்த ரீமேக் படத்தை வந்து வெளிவரதுக்கு இவருக்கு இவ்வளவு பயம். நீங்க வந்து தீர்வு உதயநிதி வந்து பாத்தீங்கன்னா அவர் காது இவங்க பால்டாயில் அரசியல் பண்றாங்க. இவங்க வந்து போட்டோகிராஃபர் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து நான் இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன் போனா லஞ்சம், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் லஞ்சம், ஆர்டிஓ ஆஃபீஸ் லஞ்சம், தாலுகா ஆஃபீஸ் லஞ்சம், கார்பரேஷன் ஆஃபீஸ் லஞ்சம், முனிசிபாலிட்டி லஞ்சம், சர்ச்சி காசு திரும்பப்பட்டது. பக்கத்துல இந்த சைடு நேரம் சொல்லவே வேணாம். இந்த சைடு அன்பில் மகேஷ் சூப்பர் 40% ஸ்கூலை க்ளோஸ் பண்ணிட்டாரு. கிட்னி திருடுறவன் கிட்னிக்கான கோர்ட்ல இருக்குங்க கேஸ். இதெல்லாம் நான் வந்து ஒண்ணுமே பேசல. இந்த தீய சக்தி திமுக திருட்டு திமுக சேர்ல யார் உட்கார வேண்டியது? இவன் படிப்பு என்ன, இவனோட அந்தஸ்து என்ன? இப்ப ஸ்டாலின் கார மறைச்சு எனக்கு ஏன் சீட்டு கொடுக்கலன்னு கேட்டா ஸ்டாலின் என்ன போவார்? அவன் ஆளே இல்லாம உதயநிதி மறைச்சு என் ஏரியா சேர்ப்பாங்க, என் ஏரியா நிக்கிறேன் கேட்டா என்ன ஆகும்? புரிஞ்சுங்களா? ஆளே இருக்கும். இங்க அரசியல் அவங்க அரசியல் களத்துல இறங்கினாதான் அவங்க களத்தை சுத்தம் பண்ணுவாங்க. இந்த அமைப்பை கொண்டு வந்த விஜய்க்கு ஒரு சேனல் I am coming. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பார்த்ததுல சந்தோஷம். எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. சரி சார், தொடர்ந்து பார்த்தா ஜே அப்படின்ற பேர் எடுத்தாலும் பிரச்சனை தான் வந்துட்டு இருக்குது. எதை தொட்டாலும் பிரச்சனையா இருக்குது. நேற்று ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு சார். ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆகுன்றதை தாண்டி ஜனநாயகன் ஆன்லைன்ல லீக் பண்ணி ரொம்ப சென்சேஷனா போயிட்டு இருக்கு. என்ன நடக்குது சார்? சார், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா சிபிஎஃப்சி வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் கையில தான் இருக்குது. அவங்க இந்த படத்துக்கு எவ்வளவு தடை கொண்டு வந்திருக்காங்கிறத முன்னாடியே நான் பல நேர்காணல்கள் நான் பேசியிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீமேக் படம்னு சொல்றாங்க. அந்த ரீமேக் படத்தை வந்து வெளிவரதுக்கு இவங்களுக்கு இவ்வளவு பயம். அதை தான் நான் வந்து இதுல பதிவு செய்வேன். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே பிஜேபி கூட்டுங்கிறது வந்ததே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து பராசக்தி டீம் நேரா போய் மோடி பொங்கல்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஆனா இங்க வந்து நாங்க வந்து எதிரிங்கன்னு சொல்றாங்க. இதேதான் நாங்க சொல்லிட்டே இருக்கோம். டிஎம்கே இஸ் a B team for பிஜேபி. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த இடையூறை வந்து விஜய்க்கு கொடுக்குறாங்க. விஜய்க்கு வந்து நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நேற்று முந்தானத்தை வந்து தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா கடல், ஓகேங்களா, கடல் வெள்ளம் தான், ஓகேங்களா, மக்கள் கடல் தான் நம்ம சொல்லணும், ஓகேங்களா, சுனாமி தான் சொல்லணும், ஓகேங்களா. இந்த சுனாமி இந்த வெள்ளம் வந்து நீ காசு கொடுத்து கூப்பிட்டா கூட வர முடியாதுப்பா. நீ காசு கொடுத்துதான் உன் கூட்டத்தை கூப்பிடுற, ஓகேங்களா. காசு கொடுத்தா கூட இவ்வளவு பேர் வரமாட்டாங்க உன் கூட்டத்துக்கு அப்படிங்கிறதுக்கான சாட்சி தான் வந்து விஜய். அதனாலதான் என்ன உடனே விஜய்க்கு ஒரு பிரச்சனை கொடுக்கணும். அதாவது லிஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, என்னைக்கு விஜய் போற ஏதாச்சும் ஒண்ணு வந்து விஜய் 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 விஜய்னு மக்கள் பேச ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு குண்டு, ஓகேங்களா. ஏன்னா இந்த இந்த திருட்டு பிரச்சாரங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு விஜய் வந்து கண்டிப்பாக வந்து வருவார் அப்படின்றத பதிவு செய்யறாரு. அவர் அந்த தூத்துக்குடியிலே பேசிட்டு இருந்தாரு, பிரச்சனை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் இப்ப இந்த மாதிரி ஒரு சதி வந்து நடந்தது. சார் இல்ல சார், நீங்க வந்து 5 வருஷம் ஆட்சி பண்ணேன், நான் இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கேன், இவ்வளவு பண்ணிருக்கேன், இவ்வளவு படிச்சிருக்கேன் அப்படின்னு போய் பேச வேண்டியது. எதுக்கு இங்க பாத்தீங்கன்னா இங்க அரசியலே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து தீர்வு பார்த்துட்டு, ஓகேங்களா. இந்த உதயநிதி வந்து பாத்தீங்கன்னா அவர் காலில் ஒரு மாதிரி ஒரு போட்டோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இவங்க நம்ம எடப்பாடியார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஒரு பால்டாயில் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் பண்ற அரசியலே பாருங்க. இவங்க பால்டாயில் அரசியல் பண்றாங்க, இவங்க வந்து போட்டோகிராஃபர் அரசியல் பண்றாங்க. ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து நான் இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கேன், எனக்கு ஓட்டு போடுங்க, நாங்க வந்திருக்கோம், நாங்க செம்மையா இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற அளவுக்கு யாருக்குமே வக்கே இல்லைங்க, வக்கே கிடையாது. இன்னொன்னு நான் சொல்றேங்க, இன்னைக்கு இளைஞர்கள் இந்த ரெண்டு கட்சியுமே சரி, எந்த கட்சியுமே சரி, இளைஞர்களை அரசியல் நோக்கத்துக்கு கொண்டு வர
அமைக்கணும் சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஐ காலேஜ்ல வந்து எலெக்ஷன் வைக்கிறாங்க, அந்த ஒரு இது அந்த கல்ச்சரே வந்து தப்புன்னு கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. நீ அரசியல் ரீதியா நீ எந்த சிந்தனையும் உனக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீ ஃபாரினுக்கு போகணும், படிக்கணும், பேங்க் எக்ஸாம் எழுது, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுது, யூபிஎஸ்சி பாஸ் பண்ணு, இப்படிதான் நம்ம சொல்றோம். இன்ஜினியரிங் போ, டாக்டர் போ, வக்கீல் ஆகு, இப்படிதான் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா நம்ம பசங்களுக்கு. அவங்க அரசியலமைப்பு பண்ணாதான் நம்ம நாட்டுல அவங்க தங்குவாங்கிறதே நோக்கம் அவங்க கிடையாது. புரிஞ்சுங்களா? ஏன்னா இங்க இருக்கிற பணத்தையும் இங்க இருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. இங்க இருக்க மூளையும் நல்ல மூளைகள்னா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டுருவாங்க. இங்க இருக்கிறதா அடி முட்டால வச்சு நீங்க அரசியல் பண்ணியே இவங்க வந்து வாழணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த ரெண்டு கட்சிகளோட இது. இன்னைக்கு விஜய் வருகையினால என்னன்னு கேட்டீங்கன்னா, இளைஞர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க, பேசுறாங்க. இன்னைக்கு நீ நல்லா பேசுறியா கெட்டாதா பேசுறியா அப்படி நீ பேசுறது மட்டும் உத்தமத்தனமான்னு கேக்குறேன். உன்னோட அவங்க நல்லா பேசுறாங்க அரசியல். நீ பேசுறது பால்டாயில் அரசியலும், நீ பேசுற போட்டோகிராஃப் அரசியலோட இன்னைக்கு இளைஞர்கள் நல்ல அரசியல் பேசுறாங்க. உன்னோட படிச்சவங்க, உன்ன மாதிரி வந்து சீட்டு வந்து ரெக்கமெண்டேஷன்ல வாங்கின சீட்டு கிடையாது. புரிஞ்சுங்களா? அவங்க எல்லாம் படிச்சு எல்லாம் இளைஞர்கள் நல்லபடியா இருக்கிறாங்க. அந்த இளைஞர்கள் இங்க ஸ்டே ஆகணும்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எப்ப ஸ்டே ஆவாங்க? அரசியலமைப்பு ஆனாதான், அரசியல் படுத்தினாதான் அவங்க வந்து இங்க ஸ்டே ஆவாங்க. நம்ம இந்த ஊர்ல இருக்கணும், நம்ம இந்த ஊரை சுத்தம் பண்ணணும், நம்ம இந்த சாக்கடை அள்ளணும் அப்படின்னு நினைக்கிறது எப்போ நினைப்பாங்க இளைஞர்கள்? இங்க அவங்க அரசியல் களத்துல இறங்கினாதான் அவங்க களத்தை சுத்தம் பண்ணுவாங்க. இந்த அமைப்பை கொண்டு வந்த விஜய்க்கு உங்க சேனல் வழியா நன்றி சொல்றேன். ஓகே, இந்த 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 எங்க ஜெனரேஷன் அரசியலே அழிச்சிட்டாங்க. எங்க ஜெனரேஷன் அரசியலே அழிச்சிட்டாங்க. நீங்க அழிச்சவங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அரசியலை பத்தி பேசுறாங்க. இளைஞர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது, வேணா நல்லாவா இருப்பான். இளைஞர்கள் அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்றவன் எவனுமே நல்லவன் கிடையாது. எவனுமே நல்லவன் கிடையாது. என் பசங்க அரசியல் தெரிஞ்சுக்கிட்டாலும் இங்க இருப்பாங்க, இல்லன்னா எங்க போவாங்க? அப்பா நான் ஃபாரின் போயிடுறேன்ப்பா, இது இந்த நாடாப்பா. இது நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த ஆபீஸ்ல லஞ்சம் கொடுக்கறாங்க? போலீஸ் ஸ்டேஷன் போனா லஞ்சம், ரிஜிஸ்டர் ஆபீஸ் லஞ்சம், ஆர்டிஓ ஆபீஸ் லஞ்சம், தாலுகா ஆபீஸ் லஞ்சம், கார்பரேஷன் ஆபீஸ் லஞ்சம், முனிசிபாலிட்டி லஞ்சம், டாய்லெட்டுக்கு போனா கூட லஞ்சம் 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 தாங்க. இங்க குப்பை எடுக்கிறதுல இருந்து லஞ்சம். அப்படி ஒரு லஞ்சம் ஊழல் எல்லா இடத்துலயும், எல்லா ஆபீஸ்லயும் நான் வந்து லஞ்சம் கொடுக்காம, உங்க வீட்டுக்கு ஒரு 3 ஃபேஸ் கனெக்ஷன் வாங்க, இபில லஞ்சம், எல்லா இடத்துலயும் லஞ்சம். இன்னைக்கு லஞ்சம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நார்மலைஸ் பண்ணப்பட்டது. இப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஏன் இதுக்குதான் காரணம் என்ன? இந்த 234 பேர், இந்த 234 பேர்த்த நீங்க சுத்தம் பண்ணீங்கன்னா கீழே இருக்க ஏன் 234 பேர்னு சொன்னா இப்ப என்ன ஆச்சு? வழக்கு இடி வந்து கோர்ட்ல போட்ட கேஸ்க்கு வந்து எஃப்ஐஆர் போட சொன்னாங்கல்ல நேரு மேல, அது போடுறதுக்கு இவ்வளவு தாமதம். அந்த ஒருத்தர் 40 லட்ச ரூபா காசு வாங்கிட்டு அவனுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா அவன் என்ன சம்பளத்தை வாங்கி போவாங்க? அவன் லஞ்ச பேரொழியா தான் ஆகும். அந்த மாதிரி லஞ்சம் 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 எல்லா இடத்துலயும் லஞ்சம். திமுக இருக்கு எல்லா வேட்பாளரும் கேட்டீங்கன்னா நீங்க எந்த வேட்பாளர் வேணா கேளுங்க, நான் சொன்ன தவறு நான் சொல்றேன். எந்த வேட்பாளரை கேளுங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, நான் திருச்சி கிழக்கு தொகுதியை சேர்ந்தவன். ஓகேங்களா? என்னோட டைரக்டா என்னோட ஓட்டு வந்து திருச்சி கிழக்குல இருக்கு. புரிஞ்சுங்களா? அங்க தொகுதி வேட்பாளர் யாரு? இனிகோ இருதயராஜ். இனிகோ இருதயராஜ் 2006 வரைக்கும் சிங்கிள் பெட்ரூம்ல வாழ்ந்த ஒரு ஆளு. MSW படிச்சு ஒருத்தன் இன்னைக்கு வந்து கோடி கோடியா இருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன? சர்ச்சு காசு திருடினான். சர்ச்சு காசு திருடினப்பட்டது. அவன் டிக்கு பக்கத்துல இந்த சைட் நேரு பத்தி சொல்லவே வேணாம். ஒரு இளைஞர்கிட்ட 35 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா வாங்கினதுக்கு இடி காசு இன்னைக்கு போட்டிருக்காங்க. அது இல்லாம வேற வழக்குகள் எல்லாமே ஊருக்கே தெரியும். அவங்க பண்ண அராஜகம், தம்பி பண்ண அராஜகம், செத்து போனவங்க கூட இன்னைக்கும் பேர் பேசுறாங்கன்னா அந்த அளவுக்கு அராஜகங்க. அந்த அளவுக்கு அராஜகம். இந்த சைடு அன்பில் மகேஷ் சூப்பர் 40% ஸ்கூல்ல க்ளோஸ் பண்ணிட்டாரு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல க்ளோஸ் பண்றாங்க. இங்க பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகல பாத்தீங்களா? ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க? நீ அந்த மாதிரி உன் தரம் அந்த மாதிரி இருக்கு. உன் தரமும் சரி, உன் ஸ்கூல் தரமும் சரி, அதை உயர்த்த க்ளோஸ் பண்றதுதான் இவங்களுக்கு எடுக்கிற முடிவு. இது ஒரு அரசா? இந்த சைடு பாருங்க, மனச்சவங்க கிட்னி திருடுறவன், கிட்னி காண கோர்ட்ல இருக்குங்க கேஸ். ஏன்னா நான் வந்து ஒண்ணுமே பேசல. ஜஸ்டிஸ் SM சுப்பிரமணியம் வந்து ஆர்டர் போட்டிருக்காரு. SIT ஆர்டர் பண்ணி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் நடத்துங்கிறாரு.
அந்த கதிரவனுக்கு சீட்டு. எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா திமுக வந்து ஊழல்காரங்களுக்கு மட்டும்தான் டிக்கே அடிக்கும். டிக்கே யாருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒன்லி ஊழல்காரங்க மட்டும்தான் டிக்கே அடிக்கும். வேட்பாளர் நீங்க எந்த வேட்பாளர் கேட்டீங்கன்னா பேசுவோம். சில புது வேட்பாளர்களை போட்டிருக்காங்க இன்ன வரைக்கும் ட்ரெயின் அப் ஆகணும்ல நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு. அதனால கொஞ்சம் புது வேட்பாளர்களை போட்டு அவங்களை ட்ரெயின் அப் பண்றாங்க. நெக்ஸ்ட் லிஸ்ட்ல அவங்க பேரும் வந்துடும். இதுதான் திமுக. இந்த தீய சக்தி திமுக இல்ல, திருட்டு திமுக தான் நான் சொல்றேன். நான் பகிரங்கமா பதிவு செய்யறது திருட்டு திமுக தான் பகிரங்கமா பதிவு செய்யறது. அந்த மாதிரி ஒரு கட்சி. இந்த கட்சியை ஒழிக்கிறதுக்கு யாருங்க வரணும்? இப்ப இளைஞர்கள் யார் பின்னாடி இருக்காங்க? சோ அந்த மாதிரி வந்து இளைஞர்கள் நல்லா வழிபடுத்து இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து நான் சொல்றது நீங்க அப்படியே ஏத்துக்க வேணாம்னு சொல்றேன். புரிஞ்சுக்கணும். நான் வந்து பெரியார் கொள்கை கொண்டவன். நாம பேசுறதை எல்லாம் நீங்க யோசிங்க, மைண்ட் அப்ளை பண்ணி யோசிங்க. நான் பேசுறதுன்னா வந்து ஒன் சைடா இருக்குதா டபுள் சைடா இருக்குதா நீங்க யோசிங்க. புரிஞ்சுக்கணும். இது பேசுறதுனால எனக்கு என்ன லாபம் யோசிங்க. உங்க பசங்க எப்படி வாழணும்னு யோசிங்க. லஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்க போறீங்களான்னு யோசிங்க. நாளைக்கு தலைமுறைக்கு நீங்க யோசிங்க. யோசிச்சு நீங்க வாக்களிங்கன்னு தான் நான் சொல்றேன். பெரியார் ஒரே தலைவர் தாங்க. நான் சொல்றது நீ அப்படியே ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நீ யோசிச்சு செயல்படும் சொன்ன ஒரே தலைவர் பெரியார் தான். நான் எல்லா பேட்டியிலும் நான் பதிவு பண்ணுவேன். ஏன்னா அதே வந்து இங்க மறக்கப்படுது. அதுவே இங்க மறக்கப்படுது. இங்க அலிகேஷன்ஸ் ப்ரோமோ எவ்வளவு ப்ரோமோங்க. நீங்க 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 விஜய பத்தி பேசினாலும் சரி, எடப்பாடி பத்தி பேசினாலும் சரி, சீமான பத்தி பேசினாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்துருவாரு யாரு? தொடர நீங்க சொல்லுங்க. தொடரட்டுமா? தொடர நீங்க எதுக்கு இவ்வளவு ஆடு? எதுக்கு இவ்வளவு ஆடு? இந்த பயமே தெரியலையா? எலெக்ஷன் கமிஷன்ல இவங்க இவ்வளவு ஆடு இவங்க ப்ரொமோஷன் பண்றாங்கல்ல, அதுக்கு நான் கேள்வி கேட்காதா? இந்த எலெக்ஷன் கமிஷன் கேட்காது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன்ல மேல இருந்து வந்தவங்க 4 பேர் தான். கீழே வேலை செய்யறவனா இந்த 234 பேர்த்தோட அடிமைகள். அவங்ககிட்ட வந்து டிரான்ஸ்பருக்கு காசு கொடுத்தவங்க, வேலைக்கு காசு கொடுத்தவங்க தான் கீழே வேலை செய்யறான். இவங்க தான் லஞ்சம் வாங்குறது. இவங்க தான் பிரைமரி சோர்ஸ் ஃபார் கரப்ஷன். இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு மக்கள் ஒண்ணு சேரணும். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு சொல்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அகைன்ஸ்ட் கரப்ஷன் சொல்லி ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லுவேன். எல்லாத்தையும் காட்டி கொடுக்கணும். எல்லாத்துக்கும் நேரா போய் வீடியோ எடுத்து ஆதாரமா போடணும். நெட்ல போடணும். லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப லஞ்சம் வாங்குறாங்கன்னு அவன் ஒரு பையனும் கேள்வி கேட்பான். அவனுக்கு அறிவில்லை யாருன்னு. இன்னைக்கு வந்து அதை ஆதரிக்கிறது நம்ம தமிழ்நாடு மக்களுங்க. ரமணான்னு ஒரு படம் தான், சினிமா படம் தான். ஓகேங்களா? அந்த சினிமா படம் வந்து எப்போதுமே நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஹீரோ செத்துட்டு அந்த படம் ஓடாது. ஹீரோ செத்தும் ஒரு படம் ஓடுச்சுன்னா அது ரமணா. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி நீங்க யோசிங்க. நீங்க கரப்ஷன் ஃப்ரீ தமிழ்நாடு ஆக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இளைஞர்களுக்கு புதியவர்களுக்கு வாக்களிங்க. அதுதான் என்னோட நிலைப்பாடு. காலையில நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி ஜனநாயகம் படத்துக்கு ஆதரவு ஒரு குரல் கொடுத்திருக்காரு. எல் முருகனும் உதயநிதி அவர்களும் சேர்ந்துதான் இந்த திருட்டு கூட்டணி அப்படின்ற பேருனாலதான் இவங்க வந்து இந்த படத்தை இந்த சதி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இந்த கள்ள கூட்டணி? இது கள்ள கூட்டணி தான் சார். நீங்க கள்ள கூட்டணின்னு நம்ம சொல்லக்கூடாது. இது வந்து எப்படி சொல்றது, கள்ள காதல், பாசம். ஏன்னா அவங்க பிசினஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அவங்க இவங்க சன் இல்லாம அமித்ஷா சன்னும் வந்து சேர்ந்து பிசினஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து யாருமே மக்கள் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அது ஐபிஎல் பிசினஸ் வேற, பாலிடிக்ஸ் வேறம்பாங்க. புரிஞ்சுங்களா? அப்படி முட்டாளாகிற மக்களுக்கு வந்து போய் சேர்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இன்னைக்கு எப்ப போய் சேரும்? ஒரு வீட்லயும் இன்னைக்கு வந்து விஜய்னு சொன்னா பாத்தீங்கன்னா ஒரு வீட்லயும் ஒருத்தன் போட்டு காட்ட ஆரம்பிச்சிட்டான். ஒரு வீட்ல இங்க பாரு, இந்த ஆள் பண்ண ஃப்ராட பாரு, இந்த ஃப்ராட பாரு, இந்த ஃப்ராட பாரு, இந்த ஃப்ராட பாரு. இவங்க மொத்தமா பண்ணது எல்லாமே ஃப்ராடு. இவங்க அகைன்ஸ்டா கேம்பெயின் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, டைமே பத்தாது சார். டைமே பத்தாது. ஒருத்தருக்கு அகைன்ஸ்டா நீங்க கேம்பெயின் பண்ணணும்னா டைமே பத்தாது. அவ்வளவும் ஃப்ராடு. நீங்க எப்படி இருந்த, எப்படி வளர்ந்த, உன் மக்கள் ஒரு தொகுதியெல்லாம் சொல்றாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் கேட்கணும். ஓ, இவன் எப்படி இருந்தான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, இவன் எப்படி இருந்தான், இவங்க அப்பா எப்படி இருந்தான், இன்னைக்கு அமைச்சருங்கிறாங்க, இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறது உங்க அப்பா அம்மாட்ட உட்காந்து பேசுங்க. இவங்க எல்லாம் வந்து டிக்கெட் எடுக்காம வந்தவங்க, பிச்சை எடுத்தவங்க, ஃப்ராடு பண்ணவங்க, இன்னைக்குதான் இவங்க வந்து அமைச்சரும் எம்எல்ஏவும் இருக்கிறாங்க. போய் டிஸ்கஸ் பண்ணுங்க.
ஓகேங்களா? டிஸ்கஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் யாரு நல்லவன் யாரு கெட்டவன். அத்தி புத்த மாதிரி ஒண்ணுல 2 பேர் இருப்பாங்க. நானே சொல்லுவேன், திமுகல எனக்கு ரொம்ப பிடிச்சது பிடிஆர். ஓகேங்களா? அதனாலதான் வந்து உதயநிதிக்கு பின்னாடி நிக்க வச்சாங்க. சேர்ல யார் உட்கார வேண்டியது? இவன் படிப்பு என்ன, இவனோட அந்தஸ்து என்ன, ஓகேங்களா? அவரோட படிப்பு என்ன, பின்னாடி நிக்க வச்சாரு. புரிஞ்சுங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுதான் திமுக. அவருமே வந்து பாத்தீங்கன்னா மானங்கட்டு போய் இப்ப திரும்ப அரசியல் நிக்கிறாரு. என்ன அப்படின்னா நிக்க வச்சாங்கன்னா போடா அப்படின்னு விட்டுட்டு வந்துருக்காரு. பிடிஆருக்கு வந்து நல்லவரா இருக்காரு, ஆனா மானம் இல்ல. மானம், ரோசம், சூடு, சொரணம் இருந்துச்சுன்னா இந்த இவங்க பின்னாடி வந்து நம்ம நிக்க வேண்டிய ஆளா நம்ம. இஸ் எக்கனாமிஸ்ட், இஸ் a good economist. புரிஞ்சுங்களா? லேமன் பிரதர்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அப்பனா மார்க்கெட் ஃபாலோ ஆச்சு. சென்சஸ் வந்து பாத்தீங்கன்னா 17,000 இருக்கும் போது 7,000 வந்துச்சு. மார்க்கெட்ல இருக்க எல்லாருமே லாஸ். அப்ப he was working for Lehman Brothers because of Lehman Brothers தான். கோல்ட்மேன் சாக்ஸ் அண்ட் Lehman Brothers தான். Lehman Brothers வேலை செஞ்சவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிடிஆர். கம்பெனி இருக்கிற வரைக்கும் சம்பளமே இல்லாம கூட நியாயமா தர்மமா அந்த கம்பெனிக்கு இருந்து க்ளோஷர் கொடுத்துட்டு தான் வந்தார். ஸோ அந்த மாதிரி இஸ் அ ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஐ அப்ரிஷியேட். இந்த திமுக அரசு அமையும் போது 2021 அமையும் போது நான் என்ன யோசிச்சேன் சரிங்களா? ரகுராமன் ராஜன் வராரு, அப்பா தமிழ்நாடு எங்கேயோ போகுது போல இருக்கியா. பிடிஆர் வந்து பினான்ஸ் மினிஸ்டர். ஏன் பினான்ஸ் மினிஸ்டர் தூக்குறேன்? அவர் செஞ்ச ஒரே ஒரு ஆடியோ 30,000 கோடி அடிச்சிட்டாங்க, அடிச்ச பணத்தை என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல அப்படின்னு. இது யாரு சொன்னது? பிடிஆர் சொன்னது. அதனால என்ன பண்ணாங்க? பிடிஆரை தூக்கி பின்னாடி நிக்க வச்சிட்டாங்க. பினான்ஸ் மினிஸ்டர்ல இருந்து ஒரு டம்மி மினிஸ்டர் ஆக்கி பின்னாடி நிக்க வச்சிட்டாங்க. பினான்ஸ் மினிஸ்டர்ல இருந்து யாராச்சும் டீ ப்ரோமோட் பண்ணுவாங்களா? அந்த அளவுக்கு வந்து பிடிஆருக்கு மூளை இல்லாம போச்சு. இல்லைன்னா அவர் செஞ்சது ஏதாச்சும் தவறு இருக்கா? உன் குடும்பத்தை பத்தி பேசிட்டாருன்ற ஒரே காரணத்தினால தூக்கி வெளில போட்டார். போட்ட நீங்க அங்கேயே இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அவமானம். இதுல இதுக்கு பரம்பரையா நம்ம இருக்கிறோம்னு சொல்லி எல்லாம் தோல் தூக்குவாங்க. அதுவும் ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம் சார். புரிச்சுங்களா? பரம்பரையா சொல்றேன். சொல்லுவேன், நீ நோட்டு சொல்லிட்டு இருக்கியா? உன் புள்ள நோட்டு சொல்லுதா? உன் புள்ள நோட்டு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா நீ பரம்பரையும் அவங்களுக்கே ஓட்டு போடு. உன் புள்ள வாழ்க்கை திருந்தணுமா? நீனும் நோட்டு சொல்லணும், உங்க அப்பனும் ஓட்டினா, உன் பிள்ளையும் ஓட்டணும்னு நினைச்சீங்கன்னா நீ இந்த திருட்டு பசங்களுக்கு ஆதரவு தரு. மாற்று அரசியல் யோசிச்சு உன் பிள்ளையும் வந்து நாளைக்கு வந்து கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கணுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீ மாற்று அரசியலுக்கு போ அப்படின்றத என்னோட கருத்து. எல்லாரும் வெளியில இருந்து சொல்ற ஒரு கருத்து இருந்தா 234 தொகுதியும் தாவேகா சார்பா நிக்க வைக்கிறவங்களும் நிறைய பேருக்கு முன் தெரியாத நபர்களா இருக்காங்க. இப்ப நீங்க திமுக பத்தி சொன்னா இவ்வளவு அமைச்சர்கள் பத்தி பேசுறோம், வேட்பாளர்கள் பத்தி பேசுறோம், எல்லாமே திருட்டு பசங்க. அதுல ஒண்ணும் தவறே இல்லையா? இப்ப தாவேகா எடுத்து பார்க்கும்போது ஆதவ அர்ஜுனா, புசி ஆனந்த், அருண்ராஜ், இன்னும் நிர்மல்குமாரை தாண்டி பெருசா நம்ம யாருமே தெரியாதுன்னு ஒரு கருத்தும் இருக்கு. இன்னும் ஒரு சில பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, நிறைய பேர் மேல கேஸ் இன்னும் போயிட்டு இருக்கு. ஏன் விஜய் சார் இவங்க எல்லாம் சீட் கொடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வியும் வெளியில இருந்து இந்த கேள்வியை வைக்கிறாங்க. சார் இன்னைக்கு நீங்க கேட்கிற கேள்வி வந்து இது ஒரு புதிய கட்சி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருப்பாரு. அதுமே வந்து அவரே வந்து அரசியலுக்கு வந்து புதிய நபர். இதை நான் வந்து வேற காணொலியில வேற இதுல இதை பத்தி நிறையவே நான் பத்தி பேசியிருக்கேன். இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, புதியவர்களுக்கு நீங்க சீட்டு கொடுத்தாலும் சரி, நீங்க வந்து தாவேகாரங்க வந்து உண்மையை பெருசா காசு கொடுக்கல, ஒண்ணும் பண்ணலாங்கிறாங்க. அப்படிங்கும் போது நல்ல அரசியல் நல்ல முறையில போதா? புரிஞ்சுங்களா? என்ன அனுபவம்ங்கிறது எப்ப சார் வரும்? ஓகேங்களா? எல்லாம் எல்லாமே வந்து 60 வயசுல மட்டும் தான் அனுபவமா? திருட்டு பெருச்சாரிகளை தூக்கி உங்க கூடத்துல வச்சுக்கிட்டு அனுபவம் உண்டவர்கள் சொல்றதோட இளைஞர்கள் ஒன்று சேரணும், இந்த அரசியல பழகணுங்கிறது தான் என்னோட ஆசை. இது வந்து ரைட் ஃப்ரேம்ல போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது இந்த இளைஞர்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராயபுரத்துல வந்து நம்ம அண்ணன் வந்து ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருக்காரு, அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுங்களா? அது எவ்வளவு பெருமையான ஒரு விஷயம். இந்த மாதிரி எந்த கட்சியில நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? புரிஞ்சுங்களா? யாரு என்ன இன்னைக்கு படித்தவர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அட்வொகேட்ஸ்க்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, டாக்டர்ஸ்க்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, விமன்ஸ்க்கு நிறைய சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் போது இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கிறாங்க. ஓகேங்களா? அப்படிங்கும் போது இது புதிய அரசியல் சார். இவங்க பண்ணிட்டு இருக்க இந்த பெருச்சாலி அரசியல் வந்து திருட்டு அரசியல் சார். இந்த திருட்டு அரசியல்ல இருந்து இவங்களோட அனுபவம் நமக்கு வேணாம் சார். இந்த திருட்டு பெருச்சாலிகளை அடிச்சு வரட்டும் சார். உங்க வீட்டுல பரிச்சாலையை விடுவீங்களா? விட மாட்டீங்களா? அப்படின்னா நீங்க தாவேகா ஆதரவு வைக்கிறீங்க. ஓகேங்களா?
சோ அந்த மாதிரி திருட்டு பிரச்சாரிகளை நம்ம அடித்து உறக்குவோம். அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு விஜயோட நிலைப்பாடா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நானும் வரவேற்கிறேன். தூத்துக்குடியில அவரோட நண்பர் ஸ்ரீநாத் அவர்கள் வச்சிருக்காரு. தூத்துக்குடிக்காக நிறைய உழைச்ச ஒரு பெண்மணி உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு சீட்டு கொடுக்கலையே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸ்ரீநாத் ஒரு நண்பர்னு ஒரே காரணத்துக்காக சீட்டு கொடுத்தாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. இல்ல, நீங்க அப்படி எடுத்துக்க கூடாது. அதாவது அரசியலை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அதை இன்னும் நேர்காணல சொல்லியிருக்கேன். இப்ப நாங்களுமே வந்து பாத்தீங்கன்னா விஜயோட வந்து பாத்தீங்கன்னா கூட்டணிக்காக நாங்க தனியா ஒரு கூட்டணி வச்சிருக்கோம், தமிழ்நாடு கிறிஸ்தவ கூட்டணி. எங்க கூட்டமைப்புக்கு நான் துணைத் தலைவர், நாங்க போய் பேசணும். நாங்க முன் பேசணும். பட் ஆனா எக்ஸ் அண்ட் பக்ஸ் இருக்குது. புரிஞ்சுங்களா? சில இடத்துல வந்து நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து ஒத்து வராம போகும். நம்ம கூட்டணி பேசும்போது சில ஒத்து வராம போயிடுச்சு. ஒத்து வராம போகும்போது நம்ம நண்பர்களா இருக்கோம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டோங்க. புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது நானும் விஜய் வந்து பாத்தீங்கன்னா மாற்று நாங்க போய் இணைக்கணும்னு ஆசைப்படுறோம், கூட்டணி தான் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்படிங்கும் போது அது நடக்காம போனப்ப கூட நாங்க ஒன்னும் வருத்தம் தெரிவிக்கலையே, நண்பர்களா இருப்போம். அப்படிங்கும் போது கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சீட்டு கிடைக்காதவனா வந்து எதிரி ஆகணும்னு நினைச்சீங்கன்னா 234 பேருக்கு தான் நீங்க வந்து நண்பர்களா இருக்கணும். விஜயோட நண்பர்களா 234 பேர் தான் இருக்கணும். மத்த அந்த கட்சியில பதிவு பண்ண, அதாவது ஓட்டர் ஐடி, எலெக்ஷன் ஐடி பதிவு பண்ண நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா 1,30,00,000 பேர். பாக்கி வந்து 1,30,00,000 பேர் வந்து விஜய்க்கு அகைன்ஸ்ட் நம்ம எடுத்துக்க முடியுமா? ஏன்னா எல்லாருமே சீட்டு கேட்பாங்க. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு 1.5 கோடி பேர் கிட்ட சீட்டு கேட்டிருக்காங்க. சோ பாக்கி இருக்க 1.5 கோடி பேரும் வந்து விஜய்க்கு எதிரின்னு நம்ம சொல்ல முடியுமா? சோ அப்படின்ற போது they will have a strategy. புரிஞ்சுங்களா? they will have a strategy, they will have a நான் சொல்றேன், அதாவது மேனேஜ்மெண்ட் வந்து வேற விஷயம். ஓகேங்களா? அது அவங்களோட கருத்து எடுத்துக்கலாம். அவங்க வந்து யாரை நிக்க வைக்கணும், யாரை நிக்க கூடாது அப்படின்னு யோசிக்கிறது வந்து விஜய். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஓகேங்களா? என்னோட கருத்தா மட்டுமே. ஓகேங்களா? அப்படிங்கும் போது என் ஆபீஸ்ல எனக்கு நான் வரும்போது ஒருத்தன் வந்து மறைச்சு எனக்கு ஏன் வந்து ப்ரொமோஷன் கொடுக்கலன்னு கேட்கறவங்க என் ஆபீஸ்ல நான் இடம் வச்சிருக்கானா இல்லையா? நான் வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு அமைப்பு இருக்குது. ஓகேங்களா? அது வந்து என் ஆபீஸ்ல வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில பேசலாம், ஒரு லெட்டர் எழுதலாம், ஒரு மெயில் எழுதலாம். ஓகேங்களா? இதை வந்து தர்ணா மாதிரி உட்காந்து பண்றவங்களுக்கு நான் வந்து என் ஆபீஸ்ல நான் இடம் கொடுப்பேன். நீங்க உங்க ஆபீஸ்ல உங்க எம்ப்ளாய்க்கு நீங்க இதை செய்வீங்க. இதை மக்கள் உணரணும். ஏன் கொடுக்கலங்கிறத உணரணும். ஏன்னா நீ முதலாளிகளும் இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஒருத்தர் வந்து கேக்குறாங்க, இது முதலாளித்துவம் தொழிலாளித்துவம் கிடையாது சார், உங்க ஆபீஸ் என் ஆபீஸ்ன்னு கிடையாது. நீங்கன்னா எல்லாமே எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்பே இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் ஆயிடுச்சு. புரிஞ்சுங்க? அப்படிங்கும் போது இன்னைக்கு ஒண்ணு இல்ல, இன்னொரு பர்சன் வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி மறைச்சு அதுக்கு ஒரு நடைமுறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப ஸ்டாலின்கார மறைச்சு எனக்கு ஏன் சீட்டு கொடுக்கலன்னு கேட்டா ஸ்டாலின் என்ன பண்ணுவார்? அவன் ஆளே இல்லாம ஆக்கிடுவார். அட்ரஸே இருக்காது, ஆளே இல்லாம ஆக்கிடுவார். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஒரு இது உதயநிதி மறைச்சு என் ஏரியா சேப்பாக்கம், என் ஏரியா நீ வந்து ஏன் நிக்கிறன்னு ஒருத்தன் வந்து கேட்டா என்ன ஆகும்? புரிஞ்சுங்களா? ஆளே இருக்க மாட்டான். ஓகே, இன்னைக்கு அந்த அமைதியை வந்து நான் என்ன சொல்றேன்னா அவங்க நல்ல வேலை செஞ்சிருக்காங்க. நானே பார்த்திருக்கேன் நிறைய இடத்துல வந்து அவங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கட்சியோட புரோட்டோகால் என்னன்றத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுங்களா? இப்ப நான் வந்து தாவேகா கட்சியில ஏன் போய் சேர்றேன்னு கேட்டீங்கன்னா அந்த புரோட்டோகால் வந்து நமக்கு, என்னோட புரோட்டோகால் வந்து ஒரு டிஃபரன்ஸ் ஸ்டாண்ட்னா இது பேசாதீங்க இது பேசுங்கன்னு என்னை வந்து இன்னொருத்தவங்க சொன்னாங்கன்னா அதை நான் ஏத்துக்க மாட்டேன். புரிஞ்சுங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்க அமைப்பு எங்க இதுதான். ஓகேங்களா? நண்பர்களா இருப்போமா வேணாமா? ஓகே, நண்பர்களாவே இருப்போம்னு கையை குளிக்கிட்டு வந்துட்டோம். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இப்ப நான் வெளியில வந்துட்டு எனக்கு சீட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு நான் வந்து தாவேகா பத்தி தப்பா பேசினா நான் மனுஷனான்னு கேக்குறேன். புரிஞ்சுங்களா? அதாவது நமக்கு சீட்டு கிடைக்கலன்றது ஒரு பர்சனல் இன்டென்ட். அதுக்காக நான் வந்து தப்பா பேசினேன்னா இது சோசியல் இம்பாக்ட். இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிறதுதான் மாஸ். ஓகேங்களா? நமக்கு இருக்கிறது வந்து சைசபிள் ஓட் பேங்க் தான். எங்களுக்கு வந்து கிறிஸ்டியானிட்டியோட ஓட் பேங்க்ஸ் மட்டும் தான் எங்களுக்கு இருக்கு. புரிஞ்சுங்களா? சைசபிள் ஓட் பேங்க்ஸ் தான். சோ அப்படிங்கும்போது they have to take a choice. புரிஞ்சுங்களா? they have to take a choice. அப்படிங்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா இது குழப்பம் வர வேணான்ற ஒரே காரணத்துக்காக தன் நண்பரை டைரக்டாவே வந்து நிக்க வச்சிருக்கலாம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீநாத் வந்து ஆலோசகர், விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்து அவர் வந்து ஆலோசகராக, அதாவது பதவி இல்லாதவங்கன்னா வந்து விஜய்க்கு க்ளோஸா இல்லாதவங்க நம்ம சொல்ல முடியாது. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு வந்து 234 தொகுதி, இன்னைக்கு 233 சொல்லலாம். அதுல கூட ஒரு அரசியல் ஒருத்தர் என்ன ஆனாமே தெரியல. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஒரு அரசியல் இந்த சூழ்நிலை வரும்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொன்னேன்.
கோச்சிங் ஆஃப் கேண்டிடேட்ஸ் நடக்கும், கேண்டிடேட்ஸ் ஸ்லிப் ஆவாங்க, திரும்ப வந்து வாங்க போடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு நீங்க வேட்புமனு திரும்ப பெறும் நாள், இன்னைக்கு கூட ஏதாச்சும் நடக்கலாம், புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும், புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர்றதுதான் வந்து நான் வந்து அவங்க அந்த வேட்பாளருக்கு நான் வந்து அந்த யார் யாருன்னா சீட்டு கிடைக்கலையோ அவங்க சொன்னா நீங்க மன வருத்தப்படாதீங்க. உங்க ஒர்க்கை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா ஓகேங்களா, ஆண்டவர் வந்து விஜய் உங்க தலைவர் வந்து உங்களை பார்க்க வைப்பாரு. அந்த நம்பிக்கையை மட்டும் வச்சிருங்க, புரிஞ்சுங்களா. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், புரிஞ்சுங்களா. பட் டோன்ட் டேக் இட் இன்டு தி பர்சனல். திஸ் இஸ் we are coming for a social service. இதுக்கு எதுக்கு பர்சனலா செஞ்சுக்கிட்டு ஓகே எம்எல்ஏ ஆகிதான் நம்ம செய்யணும்னு இருக்கா? இல்ல இல்ல. இப்ப நம்ம செய்யற ஒரு வார்த்தைகள் ஒரு இதுவுமே வந்து சின்ன ஒரு படியா இருக்கும். ஏன்னா விஜய் மட்டும் தான் இப்ப நான் வந்து ஏக்கமா நாங்க நின்று இருக்கோம். நாங்க பெரிய ஓட் பேங்க் நாங்க சம்பாதிச்சிருக்கோம். தோழமை கட்சிங்க எந்த தோழமை கட்சியும் தனியா நின்றுச்சுன்னா ஒரு இடத்துல கூட ஜெயிக்காது. நான் எழுதி வேணா தரேன். இன்னைக்கு 25 தோழமை கட்சி வந்து திமுகவோட இருக்கு, இங்க ஏடிஎம்கேவோட இருக்கு, இங்க விஜயோட யாருமே இல்லை. எந்த தோழமை கட்சி தனியா நின்றுச்சுன்னா ஒரு தோழமை கட்சி கூட ஒரு இடத்துல கூட ஜெயிக்காது. எழுதி வேணா தரேன், புரிஞ்சுங்களா. சோ அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நீ தமிழ்நாடு இருக்கு. அப்படிங்கும் போது இன்னைக்கு மாஸ் லீடர் யாருமோ அவங்கள வந்து நம்ம இது பண்ணி அவங்க கான்செப்டுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் நமக்கு. இப்ப நான் டு பி வெரி ஃபிராங்க், திருச்சி கிழக்கு தொகுதி ஓகேங்களா, நான் எந்த தொகுதி கேட்டிருப்பேன்? இப்ப விஜய் நிக்கிறாரு அப்படின்றதுக்காக எனக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இது தப்பான ஒரு இது இல்ல. சோ அதுக்கு ஆதரவு கொடுக்கறது தான் நமக்கு ரொம்ப நண்பர்கள். நீங்க நண்பர்களா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, விசுவாசிகளா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஓகேங்களா, ஐ மீன் உங்க கட்சி இது மெயினா நான் சொல்றது தாவேகாவோட தொண்டர்களுக்கு தான் நான் சொல்றேன். அப்படிங்கும் போது நீங்க எந்த நிலைமையிலையும் தாவேகா விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு தொடர்ந்து நிறைய விஷயம் பேசலாம். இன்னைக்கு உங்க நேரம் உங்களுக்காக உதவி கொடுத்தது ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.